கிரேவியா சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவியா பண்ணிடலான் இருக்கோம் பாருங்க. ஏன்னா பழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, பாலில் கலக்கி வச்சோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். நமக்கு என்ன இப்போ இது சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு கொடுக்கலாம். என்னடா கண்ணு போகுது, என்ன பண்ணுது? நல்லா இருக்குதா? இதுக்கு பதிலாக நம்மளுடைய பிரிண்ட் ஃபோட்டோ கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாங்களாம். இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்களா, அது மாதிரி தான் பண்ணுறாரு. அழகழகா பூ பூத்துருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பூ பூத்துருக்குது. அது என்ன கனகாமரம்னு தெரியல, நல்லா பெரிய இலையா இருக்குது. இது வந்து சிகப்பு கனகாமரம், நல்லா குச்சி குச்சா. எப்படிங்க அப்படி கூறு போட்டிங்க? இவ்வளோ கணக்காச்சுதுமா. இந்த சந்தையில் கூறு போட்டு விற்பாங்களே. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ரோஜாப்பூ செடி கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. எப்போவுமே வந்து காய்கறிகள் வந்து இந்த மாதிரி ஆட்டோவில் கொண்டு வந்து விற்பாங்க, அதுக்கப்புறம் ஆட்டாங்கல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக செடிகள் எல்லாமே கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரே மைக் வச்சு பேசிக்கிட்டே வந்தாங்களா, அதனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு எல்லாருமே இப்போ ரோஜாப்பூ செடி வாங்கி வைக்கிறாங்க. இந்த கிராமத்து பக்கம் ரோஜாப்பூ செடி தான் ரொம்ப இஷ்டமாக வாங்குவாங்க எல்லாரும். நாடி வந்து விற்பனை செய்யறோம். அரிய சந்தர்ப்பம். ஊட்டி ரோஜா செடி, பன்னி ரோஸ் செடிங்க குறைஞ்ச விலையில உங்களை நாடி வந்து விற்பனைங்க. மருத்துவ குணம் வாய்ந்ததும் வீட்டின் அழகுக்கு அழகு சேர்க்கும் உயர் ஜாதி ரோஸ் செடிங்க. எமது வாகனம் இன்னும் சிறிது நேரத்தில் வேகம் புறப்படும். வாங்கம்மா வா. பாட்டு வருங்களேன். இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுதானே. வாங்கம்மா வாங்க, வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செடிகளை வாங்குங்க. உயர்தரமான செடிங்கம்மா, குறைஞ்ச விலை. உங்க ஊருக்கு உங்களை நாடி வந்து எப்படி செய்யறோம். அரிய சந்தர்ப்பம். இன்னைக்கு வந்து நம்ம செடியிலேருந்து கோவக்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வந்து இன்னைக்கு கிரேவியா சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவியா பண்ணிடலான் இருக்கோம் பாருங்க. ஏன்னா பழுத்துக்கிட்டே இருக்குது, அதை பழுக்கிறதுக்குள்ள மீதியெல்லாம் பழுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. இந்த 2 வெங்காயத்தையுமே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்த்து நான் அரைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். வானலில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, இது 3யுமே போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாங்க. நல்லாவே வதங்குற அளவுக்கு வதங்கிடணும். அதனால் சிம்மில் வச்சு அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். அது இந்த கோவக்காய் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த கோவக்காய்க்குள்ளே வந்து காரம் ஏறத்துக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் தாங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, இது 3யும் சேர்த்து அதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ அரைச்சிடலாம். நம்ம முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுக்கங்க. நான் உடைச்ச முந்திரியாக இருக்கும், கொஞ்சம் எச்சா போட்டிருக்கிறேன் முந்திரி. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். 1 கப்பு சேர்த்திக்கங்க, ஆனால் 1/2 கப்பு இப்போதைக்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், எல்லாமே இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிடலாம். இந்த விகாஸ் தம்பிக்கு தாங்க, வீட்டில் இருக்கான், ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். நல்லா பாலை காய்ச்சியாச்சு. அதில் வந்து இந்த கஸ்டர்டு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதையும் பாலில் கலந்து அதையும் பாலோடு சேர்த்து கலக்கியாச்சு. இந்த ப்ரெட்டை அடுக்கி வச்சு அதில் பாலை ஊற்றி நல்லா மில்க் மெய்டெலாம் ஊற்றி கொடுப்பாங்க இல்லைங்களா, சரி அதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சேன். நம்ம சர்க்கரை போட வேணாம், கடைசியாக தேனை ஊற்றிக்கலாம். தேன் தான் இப்போ நிறையா இருக்குல்ல வீட்டில், அதை தேன் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் சர்க்கரை போடாமல் தேன் ஊற்றி எடுத்து கலக்கினேன் நான். கோவக்காய் நல்லா வதக்கி வச்சாச்சு. நம்ம அரைக்க வேண்டியது நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம்
நம்ம அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் சேர்த்திட வேண்டியது தான். நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம் இல்லைங்களா இது கூடிய, அதனால் எதுவும் தேவையில்லை. மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கோவக்காயும் இது கூட சேர்த்திடலாம். அப்போ தான் கோவக்காயும் சேர்ந்து வெந்து வரும். அதுக்காக தான் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் கோவக்காயை, இருந்தாலும் இது கூடயே சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் உப்பு காரம் இது மட்டும் டேஸ்ட்டு பார்த்துங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து உப்பும் காரமும் இப்போ சரியாக போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான். நல்லா சுண்டி வரட்டும், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வரட்டும். எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். நான் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சரி, எங்கள் ஹெல்த்துக்காக கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா மேலே நிறைய எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான், கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, பாருங்கள், இப்படியே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு மேலே விட்டோமா தீஞ்சிரும். எண்ணெய் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாட்டம் எண்ணெய் மேலே மிதந்து வரணும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி சுட்டு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட வேண்டியது தான். நமக்கு கஸ்டர்டு பவுட்ரு கலந்து பாலை ஊற்றவும் நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் சர்க்கரைக்கு பதிலாக தேன் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டில் கொண்டு போய் இதை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நட்ஸு பார்த்தீங்களா, பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நுணுக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அது மேலே தூவுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 ப்ரெட்டு தாங்க இருந்துச்சு, அதை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது மேலே வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்லைங்க, பாலில் கலக்கி வச்சோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். நமக்கு என்ன தெரியுதோ தெரிகிறத நான் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோதான். மொத்தத்தில் இனிப்பாக இருந்தாலே என் பையன்லாம் பூந்து விளையாடிடுவான். அவ்வளோதான். இது கூட வந்து கொஞ்சம் மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மில்க் மெய்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமு, இதுக்கு மேலே இந்த பாதாம் பிஸ்தாவை மேலே தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சுகரே போடல நான், அந்த மில்க் மெய்டில் வந்தது தான். அதனால் தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வச்சோமா ஜில்லுன்னு ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு கொடுக்கலாம். என் பையனுக்கு எவ்வளோ தேவாமிர்தமாக இறங்குங்கிறீங்க. ஐயோ, ஊற்றிட போகுது பாரு. இந்தாங்கடா. அதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடு. குலாப் ஜாமுன் பிளேட் மாதிரி இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பிளேட் எடுத்துங்கடா. பிளேட் தூக்கிடா. ஒரு பிளேட் எடுத்துக்கோ. அப்படியே நீ ஒரு பிளேட் எடுத்துக்கோ. என்னடா கண்ணு போகுது? என்ன பண்ணுது? ரவுட்டிங் ஸ்மூதிஸ் நல்லா இருக்குதா? பிளாஸ்டர் நல்லா இருக்குதா? பசங்க கிரிக்கெட்லேருந்து களைச்சி போயிட்டானுங்க. ஊறிடுச்சடா? ரெண்டே 2 பிரெட்டு தான்டா இருந்துச்சு. நீ தான் நைட்டே எல்லா பிரெட்டும் எடுத்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டியே. இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட பண்ணியிருப்பேன். உண்டியல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? இந்த உண்டியல் வந்து எனக்கு கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு உண்டியல் 20 ரூபாயாம். இதில் வந்து நம்மளுடைய முகம் போடுறதா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாமா. இப்போ சாமி படம், இப்போ சோட்டா பீமு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக நம்மளுடைய பிரிண்ட் ஃபோட்டோ கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாங்களாம். இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்களா, அது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இது மாதிரி வந்து கொடுக்கலாம். ஒரு சேவிங்ஸ் அவங்க அந்த பழக்கம் வரும்ல, அதுக்காக வேண்டி இது மாதிரி வந்து நம்ம ஊர் பக்கத்தில் விற்கிறாங்க. இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இது ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் வருது. 20 ருபீஸ்? ஆமாம்.
இதுதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம். உங்களுக்கே தெரியும். இதில் மண் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. நான் தான் சொன்னேன்ல, புது மண் கொட்டி நிறவறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு தான் மண் கொட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிறவு போகிறாங்க. நிறவறத்துக்குள்ளார நம்ம இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துக்கணும். எனக்கு இதே வேலை பொழப்பாக போச்சுங்க இவர்கிட்ட. நாம் ஒரு செடி கொண்டு வந்து வைப்போம், அது வளர்ந்து அது பெருசாகிறதுக்குள்ளே அடுத்த அந்த இடத்துல தான் ஏதாவது வந்து ஒன்று பண்ணுவார் எங்கள் வீட்டுக்காரர். இப்போ அப்படி தான் பண்ணுறாரு. அழகழகாக பூ பூத்துருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பூ பூத்துருக்குது. சாமந்தி பூச்செல்லாம் வச்சுருந்தேன் பாருங்க, சாமந்தி பூச்செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இவ்வளோ பெருசு வளர்ந்து இன்னும் பூக்க கூட இல்லை, அதுக்குள்ளே பிடுங்க சொல்கிறாரு. நான் எப்படி தான் இவர்கிட்ட ஒன்று பண்ணுறது. இப்போ இது மண் கொட்டினதுனால தான் இது எதுவுமே ஓட்டிடாமல் விட்டுட்டோம். இங்கே வந்து கத்திரி நாற்று விட்டுருந்தேன். சரி இது வீணாக போயிடும், பிடுங்கிட்டு போய் அங்கே நட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்தாண்ட பாருன்னா தக்காளி நாற்று இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு தென்னை மரத்து சந்திலே இதுலேயே இருக்கும் பாருங்கள் தக்காளி நாற்று. இன்றைக்கி இந்த கத்திரி நாற்றையும் தக்காளி நாற்றையும் பிடுங்கிட்டு போய் நம்ம பக்கத்தில் அண்டல் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட நான் ஒன்றுமே பண்ண முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. சரி புது மண் கொட்டினா தான் கொஞ்சம் நிலத்துல நல்லா வரும் செடிங்க, அதுக்காக தான். அழகாக இருக்குது பார்த்தீங்களாங்க காஸ்மோஸு, நல்லா டபுள் கலர் காஸ்மோஸு. இதெல்லாம் விதை போட்டு முளைக்க வச்சது தான். ரொம்ப அழகாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் முடியல என்னால். வெண்டைக்காயெல்லாம் கூட எல்லாம் முத்திருச்சு. இதெல்லாம் கூட வேறு இடத்துல பிடிங்கி வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொண்டு விதை போட்டுட்டேன். சூப்பராக இருக்குது. சரி பரவாயில்ல, ஒன்று அழிஞ்சாதான் இன்னொன்று புதுசாக உற்பத்தி பண்ண முடியும். நம்ம இது வந்து அழியறதை பற்றி வருத்தப்படக்கூடாது. இதுக்கப்புறம் வரதை புதுசாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். இதனுடைய விதைகள்லாம் வச்சுருக்கிறேன், அதனால் புதுசாக போட்டுக்கலாம். அது என்ன கனகாமரம்னு தெரியல, நல்லா பெரிய இலையாக இருக்குது. இது வந்து சிகப்பு கனகாமரம், நல்லா குச்சி குச்சாக சிகப்பாக இருக்கும். இது வந்து சாமந்தி பூ, அழகாக இருக்குது இல்லைங்க. இன்னொரு சாமந்தி பூ இருக்குதுண்ணா, இது ஒரு சாமந்தி பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்படிங்க போடலாம். ஏன்னா ஜேசிபி வச்சு ஓட்டி நிறவுவாங்க, அதில் இதெல்லாம் தப்பிக்காது. ஏதோ நம்ம வீட்டாண்டே வந்தால் அதுக்கு தப்பிக்கிட்டோம். இது ஒரு கலரு. ஆண்டவங்க என்னை மட்டும் இப்படிலாம் சோதிக்கிறான்னு தெரியல. ஏன்னா அங்கே தான் வச்சா, ஊட்டாண்ட வச்சா எதையாவது ஒன்று பிடுங்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு இங்கே கொண்டு வந்து வச்சேன். ஆனால் அதான் இங்கே ஒரு சாமந்தி பூ இருக்குது. இப்போ இங்கே வச்சோம்னா இங்கே தான் இதுக்கு நேரியாண்டா விட்டுறலாம், மண் கொட்டாதே. இது கொட்டிட்டாக்கா இந்த போகாது. இது கூட அழகாக இருக்குது பாருங்களேன். என்ன சாமந்தியே, ஆமாம் பெரிய செடியாக தான் இருக்குது பாருண்ணா. அப்பா பிடுங்குறாரு பூவுக்கே வள்ளியாம். இது பாருங்களேன் அழகாக இருக்குது, பூவே அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காட்டில் தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இதை பிடுங்கி கொண்டு போய் அங்கே நட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இது அத்தனையுமே இப்போ பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு பெரிய வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னாக்கா முதியோர் கூந்தல். இது வந்து அண்ணா அங்கே அவர் வீட்டிலேருந்து வரும் வழியில் இருந்ததை பார்த்துருக்குறாரு. ஒரு மாதமாகவே பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. இந்த பொண்ணு ஆர்டர் பண்ணி வாங்கிறது இந்த செடி தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். நீ வாங்குற செடி அங்கே ஒன்று இருக்குது தாயி, நான் பார்த்துருக்குறேன்னு அந்த செடியை வந்து இன்றைக்கி கையோடு பிடுங்கிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வரும்போது, வேலைக்கு வரும்போது பாருங்களேன், முதியோர் கூந்தல். நான் சொன்ன அதே செடி தான். என்ன கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இலைகள்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது, நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய தலைகளாக இல்லாமல் இருக்குது. மழை காலமாக இருந்தால் நல்லா வளர்ந்து போயிருந்துருக்கும். இதில் பூவு காய் எல்லாமே இருக்குதுங்க, விதையோடு இருக்குது. அதான் சரி இருக்கிறத அவர் பிடிங்கிட்டு வந்துட்டார். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நடவு செஞ்சிடலாம். இன்றைக்கி நாங்கள் செய்கிற முதல் வேலை இதுதான். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கான செடிகளுடைய கலெக்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு கொண்டு வந்து நான் காட்டில் வந்து சேர்த்திட்டேன். இந்த முதியோர் கூந்தல் வந்து நாம் தான் வந்து தோட்டத்தில் வளர்த்தி தான் அதை வந்து கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்தணும். அதுதான் எனக்கு சிக்காமலே இருந்துச்சு. பின்னாடி காட்டில் கொண்டு வந்து விதை போட்டு முளைக்க வச்சேன். முளைச்சி இவ்வளோ பெருசு வந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரு அந்த காட்டில் மண்ணை கொட்டணும், உன் செடிங்கள் எல்லாத்தையும் பிடிங்கிக்கோ அப்படின்ட்டாரு. என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ணன் பார்த்தா இத்தனை செடி பிடுங்கிட்டு வந்துக்கிறாரு.
இப்போ நமக்கு இந்த செடிங்களாம் வளர்ந்துச்சுனாலே நமக்கு போதும். என் பையன் என்னங்கிறான், நீ எப்போ இந்த செடிங்களை வளர்த்தி நீ எப்போ எனக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுப்பேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறான். இருடா பொருடா ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய் காய்ச்சறதா செடி வேறு பிடிச்சி தளத்தளன்னு வாங்கினா அப்படி கட் பண்ணிக்கலாம். ஆமாம் திருப்பி விட்டுரு, வேறு அப்படியே திருப்பி துளுத்துக்கும். ஆமாம், நான் அதுதான் பண்ணிட்டுக்கிறேன். இந்த இலைங்களை மட்டும் கட் பண்ணிக்கலாம் குச்சோட. இதோட இப்படி கட் பண்ணி போதும். ஆமாம், குச்சிங்களை மட்டும் இந்த தலையோட கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் 2-3 செடி வச்சுக்கிறோம்ல பின்னாடி இருக்குதா. எல்லாமே எடுத்துக்கலாம். தோட்டத்துலேயுமே ஒரு 3 செடி கண்டுபிடிச்சிட்டாரு. போதும், நம்ம ஒரு 5 லிட்டர் தானே காய்ச்சிரும், அதுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டோமா போதும். அப்புறம் அடுத்த ட்ரிப்பு காய்ச்சும் போதெல்லாம் நமக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களே நமக்கு நிறையா வந்துடும். அதனால் எனக்கு வந்து காலையில் ஒரு பெரிய வேலை பண்ணி கொடுத்துக்கிறாரு, செடிங்களை பிடுங்கிட்டு வந்து. இப்போ இதை காப்பாற்றுறது தான் வேலை எனக்கு. அதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வச்சா வந்துடுது. இதே போல் தாங்க பொடுதலையை வந்து 30 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு கவரில் வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ எங்கள் தோட்டமே பாருங்களேன், அங்கெல்லாம் வேணாங்கிற அளவுக்கு பிடுங்கி போகிற அளவுக்கு பொடுதலை வளர்ந்து போயிடுது. அது மானாவாரியாக முளைச்சி கிடக்குது. எப்படி பாசாக்கீரை எங்கள் காட்டில் முளைக்குதோ அது மாதிரி பொடுதலையும் முளைச்சிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த முதியோர் கூந்தலையும் பிரம்ம வழுக்கையும் கொண்டு வந்துடணுன்ட்டுக்கிறேன். அடுத்தது பிரம்ம வழுக்கையும் நல்லா படர்ந்து போச்சு. ஆனால் வந்து அதையும் பிடுங்க சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. அதெல்லாம் கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நினச்ச நேரம் நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம். சூப்பர். நான் எண்ணெய் காய்ச்சும் போது என்னென்ன மூலிகைகளை போட்டு காய்ச்சுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஆனாலும் இன்னைக்கு வெயில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். என்ன எப்படிங்க அப்படி கூறு போட்டிங்க? இவ்வளோ கணக்கு அச்சுதுமா. இந்த சந்தையில் கூறு போட்டு விற்பாங்களா அப்படி எப்படிங்க இப்படிலாம் போட தெரியுது உங்களால? உங்கள் பாட்டிக்கு இது சந்தையில் விற்றுருக்குதாங்க இந்த மாதிரி கூறு போட்டு? நீங்களே கூறு போட்டு விற்றுக்கிறீங்க? என்னத்தை கூறு போட்டு விற்றுக்கிறீங்க? அறிவை யாராவது கூறு போட்டு விற்பாங்களாங்க? விற்க முடியுமா? அது இல்லாமல் எப்படி விற்பீங்க? அறிவுதான் செயல்முறையாகுது. சரி, என்னத்தை கூறு கட்டி வித்தீங்க சொல்லுங்க, வாய் பேசாதீங்க. இல்ல பில்லு விற்க போவாங்க. பில்லு தான் வித்துருக்குறாங்க, வாங்கலாம் இல்ல. அத்தான பார்த்தேன். சரி, என்ன கூறு, என்ன கணக்குல கூறு போட்டுருக்குறீங்க? சும்மா அப்படி சைஸா வச்சு வச்சு வச்சிருது. இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கிளிமூக்கு மாங்காங்க. இந்த பெங்களூர் காயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காய் தான் நீங்கள் பறிச்சு வந்துக்கிறோம். அதை நமக்கு வீட்டில் இருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூறு கொடுத்தலான்னு சொன்னேன். ஆளுக்கு ஒரு 4 காய் கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் சரிப்பங்க பார்க்க பிரித்து வச்சுக்கிறாரு. கரெக்டாங்க? நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஏன் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தரலாம்ல, ஏன் நீங்கள் வந்து அதை வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு திரியிறீங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு கொடுத்தாவே அவங்க வாங்கிக்குவாங்கல்ல அப்படின்னாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம், விலைக்கெல்லாம் விற்கிறதே இல்லை. ஏன்னாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் கொண்டு போய் விற்கிறது. கடைங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. நமக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணது போக தான் விற்பனைக்கு. சரி தம்பி, எடுத்துக்கோ, நீ ஒரு கூட்டு எடுத்துக்கோ. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.